நான் சேட்டு கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உன் தாத்தா செத்து போனதை பத்தி சொல்லணும்னு உனக்கு தோணல. ஆனா தொலைஞ்சு போன டிஃபன் கேரியருக்கு பணத்தோட வந்திருக்கிற. அந்த அளவுக்கு தான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கல. ரொம்ப தேங்க்ஸ். யார்கிட்டயாவது சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வந்து என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடு தோர. எல்லாரும் போலயும் நீயும் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் மனசுல உள்ளத பத்தி எனக்கு தெரியாம போச்சு. துட்டு வேணா நீ வாங்க வேணா. என்ன மட்டும் நீ தப்பா நினைக்காத தோர. ப்ளீஸ் அழாத விடுவே. இப்ப கூட சொல்றேன், நீ இந்த வீட்டுல இருந்துக்க. நான் ஊர்ல இருந்து அம்மா கூட்டு வந்துடுறேன். 16 நாளுக்கு துக்கம் தர. நான் வேலைக்கு கூட வரக்கூடாதா? தாத்தா சாவுக்கு திருத்தப்பன்னு ஓதோனவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க பேச்சு போலியே நடந்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்துடுறேன். நீ காலேஜ் கிளம்பு தர. நான் டிஃபன் கேரெல்லாம் கொடுத்துட்டு நான் புறப்படுறேன். காலையில இருந்து ஏதாவது துண்ணியா இல்லையா? நீ எங்க துண்ணு இருப்ப? விஷயத்தை சொல்லு. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல தெரு தெருவா அலைஞ்சிட்டேன். பிச்சைக்காரனை விட கேவலமா. குண்டுராவு தெருவுல 8ஆம் நம்பர் வீடு. வீடு பூட்டியே இருக்குது. பின்பக்கத்துல எதுவுமே இல்ல. ஒரு சின்ன கதவு தான் இருக்குது. வலது கையை வச்சா தன்னால விழுந்துரும். அந்த குடும்பமே கொடைக்கானல் போயிருக்கான். அப்படியா? பச்சவப்பா தெருவுல 14ஆம் நம்பர் வீடு. பெரிய பணக்காரனா. எல்லாரும் திருப்பதி கல்யாணத்துக்காக போயிருக்காங்களா. வர்றதுக்கு 3 நாள் ஆகுமா. அவன் ஏசி வச்சிருப்பான் போல இருக்குது. அது ரிப்பேர் ஆகி கழட்டிட்டான் போல இருக்குது. அந்த பக்கமா நம்ம பாஞ்சிடலாம். என்னம்மா ஆகும்னா ரிவால்வர் எடுத்துற. அப்படி உட்கார். தைலம் காய்ச்சினதுக்கு இந்த பாடா? அம்மா, நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்ல வந்த விஷயம் இருக்குது. அது ரொம்ப பெரிய. பரவாயில்ல சொல்லு. சந்தனத்தேவன் ஒருத்தர் இருந்தான். பெரிய கொள்ளைக்காரன். அவன் உடும்ப வச்சிருந்தான். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? என்னமா உன்ன துப்பாக்கி எடுத்து உள்ள வைங்கம்மா. கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் உடும்ப வச்சிருந்தான். 60 அடி சிவரா இருந்தாலும் சரி, உடும்பு இடுப்புல கயிறை கட்டி அள்ளி ஏறிவான். அது போய் சப்புன்னு பிடிச்சுக்கும். இவன் பின்னாடியே கயிறை பிடிச்சு ஏறிடுவான். அவன் உடும்ப அனுப்பிச்சிட்டு பின்னாடி ஏறுவான். நீங்க உடும்ப அனுப்பிச்சிட்டு இங்கே இருக்கிறீங்க. இந்த மானம் கெட்ட உடும்பும் போய் போய் வருது. ஏன் அப்படியே தப்பிச்சுட்டு ஓடுறது தானே? ஓடிடுவேன். கத்திக்கு பயந்துதான். ஏமா, உங்களுக்கு மூக்கு இருக்குது, முடி இருக்குது, காது இருக்குது, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்குது. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? கட்டிக்கிறியா? உங்களை கட்டிட்டாலும் தாலி கட்டி முடிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நிப்பாரு. அப்புறம் ஏன் ஐடியா குடுக்குற? அம்மா, இந்த உடும்பை எப்பமா அவுத்து விடுவீங்க? உன்னை வச்சு ஒரு பெரிய கொள்ளைய அடிச்சுட்டு விட்டுறேன். அடிக்கிறத அடிச்சுட்டு சீக்கிரமா அவுத்து விடுங்கம்மா. சிலுக்கு, நீ என்னமோ பெருசா ஸ்பெஷல் சரக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. அங்க வீட்டுல அண்ணனுக்கு புதுசா பாரின் சரக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நானும் அந்த பொண்ண பாவாடை சட்ட காலத்துல இருந்து பாக்குறேன். என்னென்னமோ ட்ரை பண்ண,
அது என்கிட்ட படியல. ஒரே நாள் ஒரே பார்வை. இப்ப கோழி ஓங்கூண்ட்ல. என்ன இருந்தாலும் கஜா கஜா தான். உன்னை நான் விட மாட்டேன். இத்தனை நாளா நம்ம ரூட்டை கிராஸ் பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு நேர்லயே மோதிட்டேன். சத்தியமா உன்னை நான் விட மாட்டேன். எங்கேயோ பிளாட்பாரத்துல நிம்மதியா இருந்தவன இங்க கூட்டியாந்து உட்கார வச்சுட்டு இந்நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது வரைக்கும் நியாயமா? உன் வீட்டுல நான் இருந்தா ஊர் என்ன பத்தி என்னையா பேசும்? ஊர்ல எவண்டி என்ன பத்தி பேசுறது? அவன் என் நிழல கண்டால ஒதுங்குறான். ஓ நினைப்பு அப்படி. உன்னை பத்தி பின்னால் என்ன பேசிக்கிறான்னு உனக்கு தெரியுமா? ஏ நானே பேசிருக்கேன். வயிற்று சோத்துக்கு சாறு வரைக்கும் எங்க தாத்தா வண்டி தள்ளுச்சு. வயசு பொண்ணு வீட்டோட இருக்க வேண்டியவ சோத்து கூடையோட ரோடு ரோடா அலைஞ்ச. நாங்க தின்னது ஒழிச்ச சோறு. அதனால எங்களுக்கு சோறு உண்டு, சோறு உண்டு. நாங்க ஒண்ணு மத்தவங்களாட்டம் இல்ல. மத்தவங்க என்ன பொட்டிக்கிறாடி? எங்களுக்கு எல்லாம் சூடு சோட இல்ல. சத்தியமா உனக்கு இல்ல. நீ வாங்குற தண்டல் துட்டு அதுலதான் உன் காலம் ஓடுது. மார்க்கெட்ல உழைச்சு சம்பாதிக்கிறவன உனக்கு மனசாரவா கொடுக்கறான், வயிற்றுல கொடுக்கறான். அது உன் உடம்புல ஒட்டுமா? முத்து, எனக்கு வர கோபத்துக்கு துண்டு முண்டாக்கிடுவேன். இவன் யாரும் புரிஞ்சு சொல்றதுக்கு? ஐயா தோர, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன விட்டுடு. இத பாரு, நீ கேரருக்கு கொடுத்த பணம் கை வண்டி கீழே என்ன பெத்து போட்டு ஒருத்தி கட்டை ஏறிட்டா. ஒழிச்ச காசுல சைனா டீ வாங்கி கொடுத்து என் தாத்தா என்ன வளர்த்துச்சு. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கை வண்டியும் சோத்து கூடியும் தான். உழைச்சுதான் திங்கணும், அதுதான் ஒஸ்தின்னு தாத்தா கத்து கொடுத்துச்சு. இப்போ உழைக்க தயாரா தான் இருக்கேன். தாத்தா சாவுக்கு நீ செலவு செஞ்ச பணத்தை நாயா உழைச்சு உன்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒதுங்கிடுறேன். எது? நீ திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்த்தாத செஞ்ச இல்ல? பொம்பளை ஆசை பிடிச்சு நாங்க கூட்டியாந்தனா? என் தோஸ்து பாளையத்தோட பேத்தி அனாதையா நடுத்தரவுல நிக்க கூடாதுங்கிற நல்ல இடத்துல செஞ்சேன். மனசார செஞ்ச எனக்கு இப்படி ஒரு பேர். தாயி, அழாத தாயி. என்ன உன் கூட பிறந்த பொறப்பான்னு நினைச்சுக்க. நாங்க பிறக்கும் பொழுதே ரவுடியா பிறக்கல, தண்டல் துட்டு வாங்கல. ஊரை விட்டு ஊரு உழைக்கத்தான் வந்தோம். ரயில்ல வரும்பொழுது ஏற்பட்ட உறவுதான். இதே மார்க்கெட்ல நாங்க மூட்டை தூக்கணும், வண்டி இழுத்தோம். வண்டி முதலாளி வாரமான கூலி கொடுப்பாரு. ஒரு தடவை 3 வார கூலி மொத்தமா நின்னு போச்சு. அண்ணன் முதலாளி கிட்ட ரொம்ப கோபமாவே கூலி பாக்கி கேட்டுச்சு. முதலாளி கொஞ்சம் கூட கரிசனம் இல்லாம அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு ஆத்திரம். ஓப்பன் மார்க்கெட்டுன்னு கூட பார்க்காம
முதலாளிய வாங்குன்னு வாங்கிடுச்சு. மார்க்கெட்ட அசந்து போச்சு. மறுநாள் வேலைக்கு போகணுமா, எங்களுக்கு வேலை கொடுக்கல தாயி, பணம் தான் கொடுத்தாங்க. இத பார்த்த மத்த கடைக்காரங்களா நமக்கு எதுக்குடா வம்புன்ட்டு பணம் தான் கொடுத்தாங்க, வேலை கொடுக்கல தாயி. உழைச்சப்ப கிடைக்காத காசு உதைச்சப்ப கிடைச்சது தாயி. இப்படி ஆரம்பிச்சுதான் தாயி இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அண்ணத்தை இதை மனசார செய்யல. அதே நேரத்துல எங்களுக்கு வேற வழியும் தெரியல. மனசுல எதுவும் வச்சுக்காம நீ உள்ள படுத்துக்க தாய். காவலுக்கு நான் இருக்க. கஜா விட்டு நாய். அண்ணத்தை ராத்திரி பூரா வீட்டுக்கு வரவே இல்லை தாயே. டீ குடு. அது இது வரைக்கும் எங்கேயும் தங்கறது இல்ல. அதுக்குன்னு தெரிஞ்சவங்கள யாரும் இல்ல. எங்க போயிருக்கான்? எதுக்கா? பெரிய மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன அண்ணத்தை பாத்தியா? இல்ல கண்ணு. அண்ணத்தை எங்க போயிருக்கா? தாயே, எங்க தேடி பார்த்துட்டா அண்ணத்தை காணோம். எங்க போயிடான்? வந்துடும். அண்ணத்தை கூடவே வேலைக்கு துண்ணுட்டு 2 நாளைக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் கை காலெல்லாம் ஆடி போச்சு. பாவம், நீயும் பசியா இருப்ப. ஏதாச்சும் கடையில வாங்கியார்ட்ட தாயே? கடையில ஒண்ணும் வாங்கிட வேணாம். 2 அழகு அரிசி வாங்கிட்டு வா, கஞ்சி காசு தரேன். கூட்டு சோறா? கூடுவே உப்பு மிளகா தேங்காய் பத்தியும் வாங்கி வந்துடுறேன். கஞ்சி சோத்துக்கு துவையில அரைச்சு கொடுத்துறா. இன்னைக்கு நம்ம வீட்டுல கல்யாண சோறு தான். அவங்களுக்கு கோபம் வந்துட்டா சொல்லிக்காம கொள்ளாம போயிடுறீங்க. 2 வேளை சோறு இல்லைன்னா கை காலெல்லாம் ஆடி போயிடுது. அப்பா, நம்மளால பசி தாங்க முடியாதுப்பா.
என்ன அண்ணாத்தா ஒண்ணுமே சொல்லிக்காம 2 நாள் எங்கேயோ போயிட்ட, வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறா. அதான்டா, அன்னைக்கு அவ பேசுனதுக்கு அப்புறம் மனசே சரியில்லை. அப்படியே கூச்சிட்டு பக்கம் போயிருந்தேன். நம்ம ஒருத்தர் பொன்னிசாமி இல்ல, அந்த ஆளை பார்த்தேன். லோடு ஏத்துற இடத்துல அந்த ஆள் தான் மேஸ்திரியான். 10-15 வண்டி இங்க வாடிக்க. அங்க அவன் வச்சுதான் சட்டமா. அந்த ஆள்கிட்ட பேச்சு கொடுத்தேன். நீ ஏகஜா கவலைப்படுற, வாடகைக்கு ஒரு வண்டி இந்த எடுத்துக்கணும் வா, ஜனத்துக்கும் 10-20 சம்பாதிக்கலாம்னா, நமக்குன்னு தனியா வாடகை வண்டி இருக்கு, அதான் நம்ம தோஸ்து பாடைய வண்டி இருக்குதுன்னு பெயிண்ட் டப்பாவோட வந்துட்டேன். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்ப மார்க்கெட்டா? ஒரு பொட்டச்சி அன்னைக்கு என்ன கேவலமா பேசிட்டா. தண்டல் துட்டு, தண்டச்சோறு, சூடு சொரணை இருக்கா, உழைச்சு சாப்பிடறதா ஒஸ்தின்னு. இதுக்கு அப்புறமும் அந்த மார்க்கெட் பக்கம் தலை வச்சு படுக்கலாமாடா? மார்க்கெட்டா மார்க்கெட்? சரி, ஒரு தேங்காய் 10 பைசா கற்பூரம் மீறி துட்டு. ஆகஜா, முதல் லோடு இதை ஏத்திக்கிட்டு போய் இந்த அட்ரஸ்ல இறக்கிடு. 15 ரூபாய் கூலி கொடுப்பாங்க, 2 ரூபாய் நம்ம கமிஷன் ஒதுக்கிட்டு மத்தது நீ எடுத்துக்க. இதே மாதிரி தினமும் பழப்பு கொடுத்தனா நீ நல்லா இருப்ப மேஸ்திரி. நம்மள மீறி ஒரு பயம் எங்க லோடு ஏத்தவும் முடியாது, இறக்கவும் முடியாது. மகமாயிய மனசுல நினைச்சுக்கிட்டு மூட்டையை தூக்குங்க.